கோர்ட்ல வந்து விக்ரமோட கேஸ் வருது. அப்போ வந்து விக்ரம் வந்து எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது வந்து நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இல்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால விக்ரம்க்கு தண்டனை வந்து அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு, தண்டனை அறிவிக்கிறதுக்காக சொல்றாரு ஜட்ஜு. ரொம்ப பதறி போயிடுறாங்க. வந்து எல்லாருமே கெஜா எல்லாருமே, ஐயோ! என் புள்ள இப்படி வந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு கெஜா கதறி அழறாங்க. அவங்க வீட்ல எல்லாருமே அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இங்க வந்து விக்ரம்க்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. விக்ரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஆதி. அவ்வளோதான் இவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி விக்ரம் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டதால அவருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்கறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. நிறுத்துங்க சார் அப்படின்னோடனே யார் அப்படின்னோடனே கரெக்டாக வந்து வேதா வராங்க. என்கிட்ட சாட்சி இருக்குது சார், கண்டிப்பாக வந்து விக்ரம் வந்து எந்த தப்பும் பண்ணன்றதுக்கு சாட்சி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா வந்து ஆதியோட அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதியோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து சார் நான் யாருன்னா அப்படின்னோடனே இந்த மாதிரி ரிட்டையர்டு வந்து நான் வந்து மிலிட்ரி மேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ஜட்ஜ் வந்து ஓகே சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறாங்க அவருக்கு. எல்லாருமே வந்து அவர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாங்க விக்ரமோட ஃபேமிலி. இவர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஆதி. இவர் வந்து என்னத்தை குழப்ப போகிறான்னு தெரியல. ஆனால் என்ன இவர் சொன்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சொன்னால் மட்டும் இவனுக்கு தண்டனை கொடுக்காம விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி விக்ரம் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இடமறிச்சு வந்து வக்கீல் சொல்கிறாரு, சார் இதெல்லாம் தேவையா சார்? இப்போ என்ன கேஸோ அதை பார்க்க சொல்லாமல் அப்படின்னோடனே, இல்லைங்க ஐயா, நான் வந்து பழசு விஷயத்த சொன்னால் தான் உங்களுக்கு இப்போ என்ன விஷயம், எதுக்காக இந்த வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்கிறாரு. அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி என் கம்பெனியில் வந்து விக்ரம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனை மாதிரி ஒரு உழைப்பாளியை பார்க்கவே முடியாது, அவ்வளோ வந்து உழைப்பாளி. அதனால தான் சிஇஓ போஸ்ட் வந்து என் பையனுக்கு கொடுக்காம அவனுக்கு நான் கொடுத்தேன். அதனால் அப்பையிலேருந்தே என் பையனுக்கு அவன் மேலே பயங்கரமாக வந்து காழ்ப்புணர்ச்சி அதிகமாகிடுச்சு. அவனை பார்த்தாவே வெறுக்க ஆரம்பித்தான். அவனுக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தான். ஆனால் நான் கேட்குறதா இல்லை. அதனால் தொடர்ந்து அவனை தொல்லை கொடுத்து வந்து அவங்க பொண்டாட்டியும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் லைஃபையே கெடுத்தான். அது மட்டும் கிடையாது, டோட்டலாக வந்து அவனை வந்து கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிட்டான். அடுத்து வந்து விழுந்துட்டான் கீழேயே விக்ரம். அதுக்கப்புறம் முளைச்சி வந்து இப்போ வந்து விக்ரம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான். அதுக்கெல்லாம் உழைப்பும் வந்து மெயின் காரணம். ஆனால் என் பிள்ளைக்கு அவன் நல்லா இருக்கிறது பிடிக்கல. அவன் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மின்னாளில் வச்சு நிறைய தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான். குழந்தைய வந்து பறிக்க ஆரம்பித்தான். நிறைய விஷயங்கள் பண்ணான். ஆனால் அவ்வளோத்தையும் வந்து விக்ரம் வந்து சமாளித்தான். அவன் வாழ்க்கையில் வந்து தேவதை மாதிரி வந்து இந்த வேதா வந்தாங்க. வேதா தான் அவன் வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லா பண்ணான். ஆனால் அதையும் பொறுக்க முடியாமல் என் புள்ள மேலும் மேலும் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கான். இப்போவும் வந்து என் புள்ள தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் விக்ரம் மேலே பழி விழுந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்க கொடுக்குறாரு. பார்த்தா வந்து அதில் வந்து பேசியிருக்காரு அது இந்த மாதிரி நான் தான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு விக்ரம் அடித்தோடனே மிர்னாலினி மயங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உயிர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கே இருந்த எல்லாத்தையுமே வந்து தீக்கிரையை ஆக்கிட்டாங்க. அதனால் அந்த இடமே வந்து பஸ்மம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து உயிர் போயிருக்கு மிர்னாலினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஆதி வந்து அதில் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவ்வளோத்துக்கும் காரணம் ஆதியா அப்படின்னு. அது மட்டும் இல்லை சார், வந்து நீங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கள், மிர்னாலினி உயிர் பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து வேறன்னு போட்டிருக்கு. ஆனால் இவங்க வேறு மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடித்து தான் உயிர் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து வேதா ஜட்ஜி அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி விக்ரம் மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் ஆதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துட்றாரு ஆதிக்கு. ஆதி அதிர்ச்சி அடைகிறாரு. ஆதி அவங்க அப்பாவை தாக்க வராரு. எல்லாருமே வந்து அவரை பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. விக்ரம் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. வேதா வந்து அப்படியே திரும்பி போயிட்டுருக்காங்க. வேதா ஓடி போய் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. என்னை மன்னிச்சுட்டு வேதான்னு சொல்லிட்டு கதறி அழறாரு. ஐ லவ் யூ வேதா, நான் உன்னை விரும்புகிற வேதா, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, என்னை மன்னிச்சுட்டு வேதா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாரு. ஒன்றும் புரியாமல் வேதா அப்படியே வந்து நிற்கிறாங்க. விக்ரம் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இது முடியுது.